திமுக மற்றும் இந்தி கூட்டணி இந்துக்களுக்கு எதிரானது என்பது தற்போது அம்பலமாகி உள்ளது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை தீபத்துனில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று கோரிய வழக்கில் அரசின் மேல் முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்த தீர்ப்பையும் எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மன நிறைவு. இது தொடர்பாக தமிழக பாஜ தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் அளித்த பேட்டியில் கூறியுள்ளதாவது: திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் பல நூற்றாண்டுகளாக கடவுள் முருகனை வணங்கி தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. அத்தகைய கோயில் பக்தர்களுக்கு தமிழக உயர்நீதிமன்றம் இன்று பிறப்பித்த உத்தரவின் மூலம் நீதி வழங்கியுள்ளது மன நிறைவை அளிக்கிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின், அவரது மகன் உதயநிதி மற்றும் திமுக அமைச்சர்கள் சனாதன தர்மத்தை தொடர்ந்து கடுமையாக விமர்சிப்பதும் கேலி செய்வதும் தாக்குவதும் ஒரு சாதாரண தற்செயல் நிகழ்வு அல்ல. நீதிபதி அனுமதி. 2023 2 அன்று சனாதன தர்மத்தையே ஒழிக்க வேண்டும் என உதயநிதி ஒரு துணிச்சலான மற்றும் கண்டிக்கத்தக்க கோரிக்கையை முன்வைத்தார். அதற்கு சில மாதங்களுக்கு பிறகு முதன்முறையாக திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தடுக்கப்பட்டது. இந்த 2 தற்செயல் நிகழ்வுகள் கவனிக்காமல் இருக்கக்கூடாது. 2024 ஆண்டு பாரம்பரியத்தை தொடர அனுமதிக்கவில்லை. பக்தர்கள் நீதி கேட்டு நீதிமன்றத்தை நாடினர். இதனையடுத்து 2025 டிசம்பர் 1 அன்று நீதிபதி சுவாமிநாதன் தீர்ப்பு மூலம் தீபம் ஏற்றும் வழக்கத்தை தொடர அனுமதித்தார். வெறுப்பு. நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக மாநில அரசு மேல்முறையீடு செய்தது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. இது இந்து தர்மத்திற்கு எதிராகவும் சனாதன தர்மத்திற்கு எதிராகவும் உள்ள ஒரு பாரபட்சத்தையும் இந்துக்களுக்கு எதிரான மனநிலையையும் தெளிவாக பிரதிபலிக்கிறது. உண்மையில் ஸ்டாலின் மகன் திமுக மற்றும் இந்தி கூட்டணியில் உள்ள அவர்களது நண்பர்கள் இந்து மதத்தின் மீதுள்ள வெறுப்பையே இது காட்டுகிறது. அச்சுறுத்தல். மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கிய தனி நீதிபதியின் உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுதி செய்துள்ளது. நீதிபதி சாமிநாதனுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானத்திலும் அவர்களின் மனநிலை பிரதிபலித்தது. இந்த பதவி நீக்க தீர்மானத்தில் பிரியங்கா, டிம்பிள் யாதவ், சுப்ரியா சுலே, உத்தவ் தாக்கரே மற்றும் இந்து விரோத முயற்சியில் முன்னணியில் இருக்கும் திமுகவின் மூத்த தலைவர்கள் மற்றும் எம்பிக்கள் உள்ளிட்ட இந்தி கூட்டணியின் பல்வேறு எம்பிக்களால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு தீர்ப்பு காரணமாக நீதிபதி சுவாமிநாதனை மதச்சார்பற்றவர் அல்ல என்ற முத்திரை குத்தி அவருக்கு எதிராக அனைத்து பொய் குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி இந்த பதவி நீக்க தீர்மானத்தை தாக்கல் செய்வதன் மூலம் அவர்கள் நீதித்துறையை அச்சுறுத்த முயற்சிக்கின்றனர். ஓட்டு வங்கி அரசியல். திமுக மற்றும் இந்தி கூட்டணி இந்துக்களுக்கு எதிரானவை என்பது அம்பலமாகி உள்ளது. இது பழங்கால வழக்கம் என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. மாநில அரசின் சட்டம் ஒழுங்கு குறித்த வாதம் பொய் என நிரூபிக்கப்பட்டுள்ளது. அது அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனையான பிரச்சனை. கடந்த காலத்தில் எந்த பிரச்சனையும் இருந்தது இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை திருப்திப்படுத்தும் நோக்கம் கொண்ட ஓட்டு வங்கி அரசியலை தவிர வேறு ஒன்றுமில்லை. இவ்வாறு அவர் கூறினார்.